மானிட தன்மை வேறுத்தி நித்யகுமாரன் ஒப்பில்லாத சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவதரித்த பொழுது சாஸ்திரிகள் தவறுதலாக வழிநடத்தப்பட்டு ஏரோதின் அரண்மனைக்கு போய் அந்த நற்செய்தியை அறிவித்து விட்டார்கள். அவனுக்கு மிக மிக கோபமும் எரிச்சலும் வந்தது. அதன் பிறகு அவர்கள் வருவார்கள், இடத்தை சொல்வார்கள். அந்த குழந்தையை நான் அழிக்கலாம் என்று காத்திருக்கிற நேரத்திலே அவர்கள் வேறு வழியாய் போய்விட்டார்கள். ஆனால் பாருங்க, ஆண்டவர் இயேசு குழந்தையாய் இருக்கிறார். தகப்பன் யோசேப்பும் மரியாளும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இரவிலே கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி யோசேப்புக்கு சொப்பனத்திலே, இந்த இடத்தில் நீ இருக்க வேண்டாம், எகிப்திற்கு பிள்ளையையும் தாயையும் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார். அவருடைய ஆலோசனை பிள்ளையாயிருந்த இயேசுவை, குழந்தையை பாதுகாத்தது. இன்றைக்கும் அந்த ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்கள் குடும்ப காரியங்களில், உங்கள் பிள்ளைகளின் விஷயங்களில், மனைவி கணவனுடைய விஷயங்களில் ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தேங்கி கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நேர் வழியில் அவர்களை நடத்தி உமது ஆலோசனையின்படி நடத்தி செல்வீரானால் ஒரு சேதமும் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவீராக. உடைய நாமம் மையப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.